நாட்களில் அல்லது நம்ம ஸ்கூலுக்கு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம அவசரமாக மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலம், தேவையான அளவு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தேவைன்னா காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு இன்னொரு பாத்திரத்தில் இல்லாட்டி அதே பாத்திரத்தில் கூட தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, அப்படி இல்லாட்டி நீங்கள் வேர்க்கடலை போடாட்டியும் பரவாயில்ல, பட்டர், வெங்காயம், அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்து புளிஞ்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கணும். இது கூட உப்புத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அது கூட குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். தேவைன்னா மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அந்த மசாலாவை இதில் நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றி ஒரு 10 நிமிஷமாய் நல்லா கொதிக்க வச்சு சாதத்தை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சுவையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி.